ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வு 2024 இந்த தேர்வுக்கான அஃபீஷியல் ஆன்சர் கீ டிஎன்பிஎஸ்சியால் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது டிஎன்பிஎஸ்சி ஒரு ஆன்சர் கீ வெளியிடும். அதில் நம்மளோட ஆன்சர்ஸை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல பொது தமிழ் அதிலிருந்து ஆன்சர் கீ பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஜென்ரல் ஸ்டடீஸுக்கும் பார்த்துடலாம். ஸோ ஆன்சர்ஸ்லாம் ஓடிட்டு இருக்கு. உங்களோட கொஷின் பேப்பரில் நீங்கள் குறித்து வச்சுருந்தாலோ இல்லை எதில் குறித்து வச்சுருந்தாலோ நீங்கள் எழுதின ஆன்சர்ஸ் கரெக்டாக அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக இருந்தால் ஒரு மார்க் போட்டுக்குங்க, தப்பாக இருந்தால் விட்டுருங்க. மொத்தமாக எத்தனை மார்க் உங்களுக்கு வரும்ன்றதை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி கனெக்ட் பண்ணி கடைசியாக கமெண்ட்டில் உங்களோட மார்க் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் பண்ணுறதால என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்றத நம்ம தெளிவாகவே பார்த்துடலாம். நம்ம டாப்பில் இருக்கோமா இல்லை பாட்டமில் இருக்கோமா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஆன்சர்ஸ் மட்டும் செக் பண்ணுவீங்கன்றதால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கேள்விகள் எல்லாமே பெரும்பாலும் 6 to 10 சமச்சீர் கல்வி புத்தகத்தில் இருக்கிறதா தான் இருக்குது. இதில் மற்றும் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். நாம் டிஎன்பிஎஸ்சி முடிஞ்ச உடனே குரூப் 4 மேத்ஸ் இந்த கொஷின் பேப்பருக்கு மேத்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். அதில் நாம் போட்ட அத்தனை கணக்குகளும் 100% சரி. நான் தம்ப்நெயிலில் போட்டிருப்பேன் இது 100% கரெக்டு அப்படின்னு. அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்கிற ஆன்சரை பார்க்கும்போது நாம் போட்ட அத்தனை கணக்குகளும் சரியாக இருக்குது. நம்ம சேனல் மட்டும்தான் 100% சரியாக ஆன்சர் கீ வெளியிட்டிருக்கோம். ஒரு கணக்கு கூட அதில் மிஸ் ஆகலை.
ஸோ ஜென்ரல் தமிழில் 100 கேள்வியும் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் ஸ்டடீஸ், பொது அறிவு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் ஆன்சர் ஸ்டிக் பண்ணியிருக்கு டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டதில். தமிழில் ஆன்சர் ஸ்டிக் பண்ணல. நீங்கள் அதுக்கும் சேர்த்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். என்ன ஆப்ஷன் டிக் பண்ணியிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ 200 கேள்விகள் அப்படின்றதால இது கொஞ்சம் டிலே ஆகுது. எங்ககிட்ட இதற்கு முன்னர் நடைபெற்ற 10 குரூப் 4 எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸும் அதற்கான ஆன்சர் கீயும் கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சியால் வெளியிடப்பட்ட ஆன்சர் கீயும் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா நீங்கள் 9486816865 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். வாட்ஸ்அப்பில் குரூப் 4 எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் வேணும் அப்படின்னு அனுப்புங்க. உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி வைக்கப்படும். அதே போல் குரூப் 1 எக்ஸாம் படிச்சுக்கின்னு இருக்கிறவங்களுக்கு எங்ககிட்ட இதற்கு முன்னர் நடைபெற்ற 6 கொஷின் பேப்பர்ஸ் பிடிஎஃப் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது இதே நம்பருக்கு, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு ஆன்சர் கீயோடு அனுப்பி வைக்கப்படும். இதில் எல்லா கொஷினும் இருக்கும், ஒரிஜினல் கொஷின்னு, அதற்கான ஆன்சர்ஸும் இருக்கும். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான வீடியோக்கள் நிறையவே போட்டிருக்கோம். இது எல்லாம் உங்களுக்கு வேண்டுமா அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணி ஸ்க்ரீனில் இந்த தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி வீடியோக்கள் அனைத்துமே ஃப்ரீயாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும். ஸோ நிறைய பேர் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கும் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேத்ஸ் கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த கொஷின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் வேணுமா? அப்படி வேணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இந்த மேத்ஸ் ஆன்சர்ஸ்லாம் எப்படி வந்தது அப்படின்ற வீடியோ லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த கேள்வி பாருங்கள், 145. இது எம்பின்ற ஆன்சரை நம்ம சேனலில் மட்டும்தான் கரெக்டாக போட்டிருக்கோம். மற்றவங்களாம் ஏபின்னு சொன்னாங்க. எம்பி அதான் வரும்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே போல் இந்த மாம்பழ கணக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 25 தான் வரும் அப்படின்றத நம்ம சேனல் மட்டும்தான் சரியாக போட்டிருந்தது. ஏன்னா இதெல்லாம் முக்கியமான கணக்குங்க, மற்றதெல்லாம் எல்லாருமே போட்டுடலாம். அதனால் அந்த கணக்கு மட்டும் நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன்.
ஸோ 175 கேள்வி வந்தாச்சு. இன்னும் 25 கேள்விகள் மட்டும்தான் இருக்குது. ஸோ திரும்பவும் மேத்ஸ் கொஷின்ஸ்லாம் வருது. ஸோ இந்த 196வது கேள்வி பாருங்கள். இது என்னென்னா, இந்த கணக்கும் நாம் மட்டும்தான் கரெக்டாக போட்டோம். 2 ஆண்டுகளுக்கு வட்டி கண்டுபிடிக்கக்கூடாது. 2000 ரூபாய்க்கு ஒரு ஆண்டு வட்டியும் அடுத்து 1000 ரூபாய்க்கு ஒரு ஆண்டு வட்டியும் அப்படின்னு போட்டு 1180 ரூபாய்ன்னு சரியாக போட்டது நம்ம மட்டும்தான். ஸோ அவ்வளோதான், 200 கேள்வி முடிஞ்சிச்சு. நீங்கள் ஆன்சர் செக் பண்ண உடனே எத்தனை மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.